ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்றைக்கி நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7க்கான 1 மார்க்ஸ் ஷார்ட்கட்ஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு 2 கொஷின் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் the rate constant is xm inverse if the initial concentration of A is 0.01 m. The concentration of A after 1 hour is given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன். இப்போ நீங்கள் இனிஷியலாக ஏதாவது கான்சன்ட்ரேட் பண்ணி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா 10 டைம்ஸ் அதிகமாக இருக்க போகுது. கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யும் போது என்னவாகும் போது 10 டைம்ஸ் அதிகமாக இருக்க போகுது. ஸோ ஆன்சர் பாருங்கள், நமக்கு 1/10⁻². அப்படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி 10 டைம்ஸ் அதிகமாச்சுன்னா நம்ம எப்படி சிரிப்போமா, ஈன்னு சிரிப்போம். அப்போ ஆன்சர் இதுதான், 1 × 10⁻² e⁻60 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா. என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஒரு வேலையை செய்யும் போது என்னவாகும்னா 10 டைம்ஸ் அதிகமாக செய்வோம், அப்படின்னும் சிரிப்போம். செகண்ட் கொஸ்டின், zero order reaction product with the initial concentration half life வந்து 10 minutes. அப்போ அடுத்த half life என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு half life வந்து 10 minutesன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த half lifeம் 10 minutஸாக தான் இருக்கும். டோட்டலாக அப்போ 20 minutes. இப்போ நம்ம ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். இங்கே 10ன்னு இருக்குது, 10 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது மினிட்ஸ்ன்னு கொடுத்தா இந்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே நம்ம மினிட்ஸ் கொடுத்ததுனால 10 + 10 20 minutes அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் நமக்கு பாருங்கள், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் ஹாஃப் லைஃப் வந்து 10 minutes. அப்போ அதை ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஹாஃப் லைஃப் என்னவாக இருக்கும், 20 minutesஸாக இருக்கும்ன்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் கொஸ்டின், அமாங் த ஃபாலோயிங் கிராஃப், ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்களா, அதோட டெம்பரேச்சர் T என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். T என்ன, அதோட பிஹேவியர் என்ன அப்படின்றதையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் ஆன்சர் கிராஃப் பார்த்துடலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிசி. டி ஆப்ஷன் வந்து போத் பிஎன்சி. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். பாருங்கள், இங்கே டீன்னு கொடுத்துருக்காங்க. டீயோட பிஹேவியர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டீ என்ன ஆயிடுச்சா, மேலேருந்து கீழே விழுந்துருச்சா, டீ வந்து மேலேருந்து கீழே கொட்டிடுச்சுன்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா. சரி, வேறு எந்த டயக்ராமும் அப்படி இருக்காது பாருங்கள். எல்லாம் ஒன்று கேர்வில் இருக்குது, ஒன்று இங்கே இப்படி போகுது. ஸோ ஆன்சர் நமக்கு இதுதான், டீ வந்து மேலேருந்து கீழே கொட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 2.5 hours. இப்போ ஹாஃப் லைஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்க 2.5. அப்போ அடுத்த ஹாஃப் லைஃபும் என்னவாக இருக்கும், 2.5ஆக தான் இருக்கும். நம்ம இந்த கொஷின் என்ன பார்த்தோம்னா 10 minutesன்னு பார்த்தோமா. அந்த 10 minutesல வேறு எதுவுமே மினிட்ஸில் 10 minutesன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே மினிட்ஸில் வேறு எந்த ஆப்ஷனும் கொடுக்கல 10 சம்மந்தமாக. அதனால் 20 minutesன்னு நினச்சிட்டோம். இதில் ஹாஃப் லைஃப் 2.5னா அடுத்த ஹாஃப் லைஃபும் 2.5 தான். அப்போ ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி 2.5 hours. ஃபிஃப்த் கொஷின், ஃபார் த ரியாக்ஷன் அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் பிட்வீன் K1, K2, K3 கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து கொண்டு போயிடலாம். லாஸ்ட் வந்து K3. அப்போ லாஸ்ட் வந்து K3 தான் இருக்கணும். லாஸ்ட்டில் K3. அப்போ K2 என்னவாக இருக்கும்னா இந்த 3 முன்னாடி கொண்டு வந்துடலாம், 3K2 இருக்கும். அப்போ K1 என்னவாக இருக்கும்னா 3/2 வந்து 1.5 இருக்கும். புரியுதுங்களா. லாஸ்ட்டில் K3 தான். அப்புறம் இந்த 3 முன்னாடி போட்டுருங்க, 3K2. அப்புறம் இந்த 3யும் 2ம் டிவைட் ஆச்சுன்னா 1.5. அப்புறம் 1.5 K1 ஆப்ஷன் வந்து நமக்கு சி ஆன ஆப்ஷன் தான். புரியுதுங்களா. லாஸ்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம், K3, 3K2, 1.5 K1. சிக்ஸ்த் கொஸ்டின், த டீகம்போசிஷன் ஆஃப் டங்ஸ்டன் அட் லோ ப்ரெஷர் அஸ் எ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அவங்களே ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு ஆர்டர் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோமா, அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்குமா. அப்போ ப்ரொப்போர்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள், பழம் விடுற மாதிரி இருக்குது. அந்த குழந்தைங்கள்லாம் கை எப்படி சுற்றி பழம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கா. ஸோ அப்போ ப்ரொப்போர்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே ப்ரொப்போர்ஷனலாக இருக்காது. இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல், இண்டிபெண்ட்டு, காம்போசிஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர்னு சொல்லும்போது ரொம்ப செல்லமாக ஒரு ஆர்டர் சொல்கிறோமா, அது பழம் விடுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆப்ஷன் இது தான் அப்படிங்கிற மாதிரியும் சூஸ் பண்ணிக்கோங்க. செவன்த் கொஸ்டின், ஃபார் எ ரியாக்ஷன் ரேட் equal to K acetone 3/2, then unit of rate constant and rate of reaction respectively. நம்ம இதை வந்து அப்படியே ஆப்ஷனை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு -1/2, அப்புறம் +1/2, அதுக்கப்புறம் வேறு நம்பர் வரணும். வேறு எந்த ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணாலும் ஃபஸ்ட்டில் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், -1/2 +1/2 அப்படின்னு சொல்லி. இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இது இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து பின்னாடி இருக்குது, செகண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டில் கேட்குறது
மைனஸ் ஹாஃப் இருக்கணும், அப்புறம் தான் ப்ளஸ் ஹாஃப் இருக்கணும். கிராஃப்லையுமே நமக்கு அப்படி தானே வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th question. The addition of catalyst during a chemical reaction alerts which of the following quantities? நமக்கு ஆக்டிவேஷன் அடிஷன்னு சொல்கிறாங்க. அடிஷனாக நீ ஏதாவது ஒன்று செஞ்ச அப்படின்னா உனக்கு எனர்ஜி வந்து பயங்கரமாக இருக்குமா. ஆக்டிவேஷன் எனர்ஜி பயங்கரமாக ஆக்டிவாக எனர்ஜி இருக்கும். ஸோ அடிஷனாக நம்ம ஒரு வேலையை செய்யும் போது என்னவாக இருக்கும், நம்மளோட எனர்ஜி ஆக்டிவாக இருக்கும். அப்போ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். 9th question. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், பார்த்தோன்னே நமக்கு எப்படி தெரியுது, EA = 0. யா 0 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா. எஸ் 0 அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்காரங்க பேசுகிற மாதிரி எடுத்துக்கலாம். EA வந்து யா 0 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இதுக்கான ஆப்ஷன் என்ன, 2. அப்போது இது வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் செக் பண்ணும் போதும் நமக்கு 2 only 2 தான் நமக்கான ரைட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி இதில் எடுத்துக்கோங்க. 10th question. In a reversible reaction, ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னன்னு சொன்னேன் நான், ரொம்ப அடிஷனாக இருக்கிற எனர்ஜி. அடிஷன் அப்போ பாருங்கள், அடிஷனில் இருக்கிறது 2 ஆப்ஷன் இருக்குது அடிஷன். ஆனால் இது x + y முடிஞ்சிடுது. இது நமக்கு x + y × 10⁻3. நீங்கள் அடிஷனாக ஒன்று எனர்ஜி செஞ்சிங்கன்னா என்னவாகுமா, பாசிட்டிவாகவும் இருக்குமா, 10 times அதிகமாகவும் இருக்குமா. அப்போ ஆன்சர் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இதுக்கு x + y × 10⁻3 j mole -1. 11th question. What is the activation energy if it doubles ன்னு கேட்டிருக்காங்க. டபுள்ஸ்னாலே 2, அப்போ ஸ்டார்டிங்கில் 2 எடுத்துக்கலாம். 2க்கு அடுத்த நம்பர் 3, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 நம்ம எப்படி எழுதுவோம், 0.5 எழுதுவோம். ஸோ ஆன்சர் 2.305 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. 12th question. ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒரு வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் 0.25. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கான்சன்ட்ரேட் பண்ணுற 0.25. அப்புறம் இவ்வளோ மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னவாகுது அப்படின்னா, நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறதுனால 0.25 என்னவாகும், 0.125 ஆகும். அதாவது நீங்கள் 0 பாயிண்ட்டை பார்க்காதீங்க, 25 என்னவாகும்னா 125 மாறிடும் அப்படின்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 0.125னா அது கம்மியான நம்பராக இருக்கும். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கான்சன்ட்ரேட் பண்ணும்போது 25 பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 125 மாறிடுதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 13th question. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 6.909. இதை பார்த்தாலே நமக்கு எந்த டேபிளில் வருதுன்னு தெரியுது, 3 டேபிளில் வருது. அப்போ 3 டேபிளில் பாருங்கள், 6909 இருக்கா, 6.909 / 3ன்னு போட்டிங்கன்னா 2 3s are 3 3s are அந்த 2.3ன்னு வருதுல்ல, அதுதான் 2/3ன்னு போட்டுக்கிறோம் நம்ம. இங்கே 2/3ன்னு வரணும். அப்புறம் மேலே 2 இருக்கிறதுனால இந்த 2 இங்கேயும் கொடுத்துடலாம், log 2. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன, 2/3 log 2 அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். 14th question. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் இனிஷியல் கான்சன்ட்ரேட் பண்ணனா உன்னோட பாதி லைஃப் உனக்கு எப்படி இருக்குமா, என்ன பண்ணாலும் நீ எதை கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்ட்டு 2 ப்ராடக்ட் பண்ணி 2. நீ வந்து இப்போ 45 மார்க் எடுக்கிற அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்ட்டு 2 பண்ணால் 90 மார்க்ஸ் நீங்கள் எடுப்பீங்க. அப்போ ஆப்ஷன் என்ன நமக்கு, கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா, இன்ட்டு 2ன்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். 15th question. Predict the rate law of the following reaction. Data given below. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, அது என்ன டேட்டான்னு பார்த்துடலாமா. இப்போ ஏதோ ஒரு பாக்ஸ் போட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம இதுக்கான ஆன்சர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்துற ஆப்ஷன் மட்டும் பாருங்கள், எல்லாமே KABன்னு இருக்கும். அதில் நமக்கு KAB ஸ்கொயர்ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மேலே லாஸ்ட்டில் வந்து நமக்கு ஸ்கொயர் வரணும். கேப் ஸ்கொயர், நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோமா, கேபை புக் பண்ணுவோமா, கேபை புக் பண்ணுறதுனால கேப் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. KAB ஸ்கொயர், கேப் ஸ்கொயர். 16th question. அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அசர்ஷன், ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் டபுள்ஸ். அப்போது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கான்ஸ்டன்ட்டும் டபுள் ஆகுது நீங்கள் சொல்லிட்டா. கான்ஸ்டன்ட்னா 1 தான், டபுள் ஆகாது. கான்ஸ்டன்ட்னா எப்பயுமே மாறாது. கான்ஸ்டன்ட்னா ஒரே வேல்யூ தான் இல்லைங்களா. நமக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணால் டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது ட்ரூ தான். ஆனால் கான்ஸ்டன்ட் டபுள் ஆகுமானா கான்ஸ்டன்ட்டாகவே தான் இருக்கும், அது டபுள் ஆகாது. அப்போ ரீசன் வந்து உண்மை கிடையாது. அப்போ ஆப்ஷன் என்ன நமக்கு, அசர்ஷன் ட்ரூ தான், ஆனால் ரீசன் வந்து ஃபால்ஸு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 17th question. The rate constant of a reaction is 5.8 10⁻⁻². 5.8 எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு 5th ரேங்க் எடுத்தாங்களாம், அப்புறம் 8th ரேங்க் எடுத்தாங்களாம், அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக
அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கலாமா? 5.8ன்னு பார்த்தீங்கன்னா 5th ரேங்க்கு 8th ரேங்க்குன்னு ஞாபகம் வந்துடணும். அதெல்லாம் இல்லாமல் அப்புறம் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் ரேங்க் வந்து எடுத்துட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 18th கொஸ்டின். ஃபார் த ரியாக்ஷன் டிஸ்அப்பியரன்ஸ்னு கொடுத்துருவாங்க. டிஸ்அப்பியரன்ஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டுட்டு போகிறது, டிஸ்அப்பியர் ஆகிடுறது. இதுக்கான ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். நமக்கு 3.25, 1.3, 1.3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பவர்ஸை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது நமக்கு டிஸ்அப்பியர் ஆகி போகுது. நான் பவர்ஸ் பாருங்கள். பவர்ஸில் 10⁻⁻1 ஃபஸ்ட்டு 1 டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு, அப்புறம் 10⁻⁻2, அப்புறம் 2 டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻1 10⁻⁻2ன்னு செக் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் சி தான். 10⁻⁻1 10⁻⁻2 வேறு எதுவும் இதே ஆர்டரில் இருக்காது. 19th கொஸ்டின். டியூரிங் த டீகம்போசிஷன் ஆஃப் H2O2 48 grams அப்படின்னு சொல்கிறாங்க. 48 grams இஸ் ஃபாலோட் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர்னா வாட்டர் வந்து நம்ம எப்போ குடிப்போம், ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் எப்போ நம்ம குடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணிக்கு எழுந்து தண்ணி குடிப்போம். ஆனால் அது நல்ல பழக்கம் இல்லை, நைட்டில் எழுந்து தண்ணி குடிக்கிற பழக்கம். அப்போ ஆன்சர் நமக்கு 3.0ன்னு எடுத்துக்கலாம். இதுலேயே டைம் பாருங்கள். 0.75 அப்படின்னா ஒரு டைம் மாதிரியே தெரில, 1.5ம் டைம் மாதிரி தெரில, 2.25ம் டைம் மாதிரி தெரில நமக்கு. அப்போது ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் வந்து எப்படி குடிப்போமா, 3 மணிக்கு எழுந்து குடிப்போம். அப்போ 3.0ன்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20. If the initial concentration is double, half reaction is also double. நீங்கள் இனிஷியலாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது என்னவாயிடுதான், டபுள் ஆகிடுதான். நீங்கள் மார்க்லாம் டபுளாக எடுத்துடுறீங்களா, அப்புறம் ஹாஃப் ரியாக்ஷன் உங்களோட ரியாக்ஷன் எல்லாமே டபுள் ஆகிடுது. அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுறீங்களா. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் போடுவாங்களா? ஒரு ஆர்டரும் போட மாட்டாங்க, 0 தான். ஏன்னா நீங்கள் நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு ஆர்டர் போட போகிறாங்க, யாரும் ஆர்டர் போட மாட்டாங்க. அப்போ ஆன்சர் வந்து 0ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 21. In a homogeneous reaction, initial pressure after time கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து 2.303 2.03 இதே தான் வருது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். மேலே வந்து நமக்கு இங்கே 2Pன்னு கொடுத்துருக்காங்க. 2 எப்போ நமக்கு ஆன்சர் வரும், 3 - 1 தான் வரும். ஸோ 3P - Pன்ற ஆப்ஷன் தான் இது. மேலே 2P எப்போ நம்ம கிடைக்குமா, 3P - P தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஏ. 22. If 75% ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் 60 மினிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. 60 மினிட்ஸில் 50% என்ன, 60 மினிட்ஸில் 50%னா பாதி, 60 மினிட்ஸில் பாதி எவ்வளோ, 30 மினிட்ஸ் தான். அப்போ ஆன்சர் நமக்கு 30 மினிட்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. 23. ஹாஃப் லைஃப் பீரியட் 140 days 560 days. நம்ம இதில் ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கலாமா. 1/2 இன்டூ 2ன்னு பண்ணால் 1/4 ஆகும், இன்டூ 2 பண்ணால் 1/8 ஆகும், இன்டூ 2 பண்ணால் 16 ஆகும். புரியுதுங்களா. 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16. அப்போ ஆன்சர் நமக்கு லாஸ்ட்டாக எதில் முடியுது, அந்த செயின் போயிட்டே இருக்கு இல்லைங்களா, எதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/16 தான் முடியுது. ஸோ ஆன்சர் அதுதான். 24. இந்த கரெக்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆர்டரில் டஸ் நாட் டிபெண்ட், அதுக்கப்புறம் டிபெண்டுன்னு வரும். செகண்ட் லைஃப்பில் டிபெண்ட் ஆன் A0. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேலையை எப்படி வீராப்பாக செய்யும்போது நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியே இருக்க மாட்டோம். அப்போ டஸ் நாட் டிபெண்ட், யாரையும் நம்ம டிபெண்டே செய்ய மாட்டோம். ஆனால் அதே வேலையை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும்னா எல்லாரையும் வேலைக்கு வச்சு எல்லாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், நாட் டிபெண்ட், செகண்டில் வந்து டிபெண்ட். அப்போ ஆப்ஷன் என்ன நமக்கு பி. 25. ஆஃப்டர் 2 hours ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், ரேடியோ ஆக்டிவ் 2 மணி நேரம் ஆஃப்டர் 2 hours நீங்கள் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆஃப்டர் 2 hours அப்புறம் நீங்கள் ரேடியோ கேட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும் அப்படின்னா, ரேடியோனா கரண்ட் பில் வாங்கணும்னா எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் கட்டணும்னா 30 கட்டணுமா, 30. அப்போ அந்த மினிட்ஸில் கேட்குறாங்க, 30 மினிட்ஸ்ன்னு போட்டுருங்க. சரிங்களா. 2 மணி நேரம் நீங்கள் ரேடியோ கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ காசு கட்டணுமா, 30. அப்போ இங்கே மினிட்ஸ்ன்னு கேட்கறதால 30 மினிட்ஸ்ன்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இதோட இந்த யூனிட் 7ஓட எல்லா கொஷின்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 25 கொஸ்டின்ஸுமே நீங்கள் உடனே படிச்சிருப்பீங்க. ஆன்சர் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கொஷின் கேட்க ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்கட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னும் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய ஷார்ட்கட்ஸ் நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.